எல்லாருக்கும் வணக்கம். நேராக டாபிக் போயிடலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, இது தெரிஞ்சால் போதும், பங்கு சந்தையில் ஏற்படும் சரிவை பற்றி கவலை இல்லை, எல்லாமே டேட்டா தான் அப்படிங்கிற டைட்டிலில் தான் இப்போ இந்த வீடியோக்கெல்லாம் பார்க்குறோம். ஒரு 30 வருஷ வரலாறை நீங்கள் எடுத்து பாருங்கள், எப்படிலாம் ஒரு ஷேர் மார்க்கெட் இயங்கி கொண்டிருக்கிறது, எப்படிலாம் அது சரிவை ஏற்படுத்திருக்குது, அதற்கு பின்னாடி எப்படிலாம் நம்மளுக்கு லாபம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புள்ளி விவரத்தை தெரிஞ்சுக்கும் போது தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி அடைய முடியும். ஏன்னா இந்த சரிவை கண்டு நீங்கள் பயப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஜெயிக்க முடியாது. பதற்றப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒன்று. இது கம்ப்ளீட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். அதனால் நீங்கள் ஒரு சுயமான முடிவு எடுங்க. அதே சமயத்தில் ஒரு பொருளாதார ஆலோசகரை நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு முதலீடுகளை பண்ணுங்கள். அதன் மூலம் தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். முதல்ல 30 வருஷ டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு 12.5% உங்களுக்கு கூட்டு வட்டி லாபம் கிடைச்சிருக்கும். ஏன்னா எவ்வளவு சரிவு ஏற்பட்டாலும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செஞ்சுருந்தீங்கன்னா 12.5% கூட்டு வட்டியாக உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கும். இதை தான் அந்த புள்ளி விவரம் சொல்லுது. ஆனால் நீங்கள் பேங்கில் முதலீடு செஞ்சுருந்தா உங்களுக்கு 6%, 7% இப்படி தான் ஒரு கூட்டு வட்டியாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதனால் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை நல்ல லாபகரமான தொழில் தான். ஆனால் அதை நீங்கள் முதலீடு செஞ்சுட்டு பொறுமையாக நீண்ட காலம் காத்திருக்கணும் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான உண்மை. முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டில் நம்மளுக்கு மாதம் மாதம் நல்ல ஷேர்களை இன்வெஸ்ட் செய்யும் பொழுது டிவிடெண்ட் கிடைக்கும். அந்த ஷேரை நீங்கள் வாங்குவதன் மூலம் அந்த கம்பெனியில் நீங்கள் பார்ட்னர் ஆகிடுறீங்க. அந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய லாபம் அண்டு ஸ்பிளிட்டு, போனஸு, டிவிடெண்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அதனால் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை நீங்கள் நல்ல ஃபண்டமெண்டலான ஷேர்களை தேர்ந்தெடுத்து அதில் முதலீடு செய்து நீங்கள் காத்திருப்பதன் மூலமே தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். அதே சமயத்தில் உங்கள் போர்ட்ஃபோலியோ பொறுத்தவரை நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் உள்ள ஸ்டாக்குகளை நீங்கள் உருவாக்கணும். அதுதான் நம்ம மிக மிக முக்கியம். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 30 to 40% நீங்கள் வீழ்ச்சி அடைஞ்சால் கூட உங்களுடைய ஷேர் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25% தான் குறைஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்கள் உருவாக்கணும். எவ்வளோ மார்க்கெட்டு கீழே இறங்கினாலும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ குறைவாக தான் இறக்கத்தை பார்த்துருக்கணும். அந்த மாதிரியான ஒரு போர்ட்ஃபோலியோவை நீங்கள் அமைக்கும் போது மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி அடைய முடியும். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு ஃபண்டமெண்டலான ஷேரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் முதலீடு செய்யணும். அதே சமயத்தில் மிக முக்கியமாக பார்க்கணுன்னா எப்போதும் நீங்கள் ஒரு 25% அமௌண்ட்டை நீங்கள் கைவசம் வச்சுருக்கணும். இப்போ உதாரணமாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோ 1 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு வச்சிங்க. அதில் ஒரு 25%னா ஒரு 25,000 ரூபா நீங்கள் எப்பயுமே ரெடியாக வச்சுக்கணும். ஏன்னா 30 to 40% அல்லது 20 to 30% இப்படி மார்க்கெட்டு சரியும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைந்த குவான்டிட்டியில் நீங்கள் வச்சுருக்க ஷேரை ஆவரேஜ் செய்து கொண்டே வர வேணும். அப்போ தான் நீங்கள் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். அதே சமயத்தில் இந்த மேற்கொண்ட ஐடியாக்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும்தான் நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி அடைய முடியும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை நிறைய விஷயங்களை நீங்கள் தினம் தினம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டை நிஃப்டி இறங்கும் பொழுது பதட்டப்படாமல் இருக்கணும். அதன் மூலம்தான் நீங்கள் செல்வந்தர் ஆக முடியும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுங்க. தற்போது டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனுடைய Q1 ரிசல்ட்டை பார்ப்போம். இதனுடைய டோட்டல் ரெவென்யூ இயர் ஆன் இயர் ஜூன் 2024 142.46 கோடி, ஜூன் 2025 145.46 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்தது குவார்டர் ஆன் குவார்டர் டோட்டல் ரெவென்யூ மார்ச் 2025 16.43 கோடி, ஜூன் 2025 145.46 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடுவோம். இயர் ஆன் இயர் ஜூன் 2024 106.78 கோடி, ஜூன் 2025 112.40 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்தது குவார்டர் ஆன் குவார்டர் வந்துடுவோம். மார்ச் 2025 8.5 கோடி,
ஜூன் 2025 112.40 கோடி ஏறி உள்ளது. ஓகே, அதுக்கடுத்து இபிஎஸ் வந்துடுவோம். இயர் ஆன் இயர் ஜூன் 2024 25.91, ஜூன் 2025 28.92 ஏறி உள்ளது. ஓகே, அதுக்கடுத்து இபிஎஸ் குவார்டர் ஆன் குவார்டர் மார்ச் 2025 7.46, ஜூன் 2025 28.92 ஏறி உள்ளது. ஓகே, இந்த குவார்டரில் பார்த்தீங்கன்னா எந்த டிவிடெண்ட்டும் வழங்கப்படவில்லை. இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு ரொம்ப குறைவான டிவிடெண்ட் ஈல்டு தான், 0.40%. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் வந்து டாடா குரூப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதுக்கு அடுத்தது ட்ரெண்டினுடைய Q1 ரிசல்ட்டை பார்ப்போம். இது நிஃப்டி 50ல் இருக்குது. இதனுடைய டோட்டல் ரெவன்யூ இயர் ஆன் இயர் ஜூன் 2024 4104 கோடி, ஜூன் 2025 4883 கோடி ஏறி உள்ளது. ஓகே, அதுக்கடுத்தது குவார்டர் ஆன் குவார்டர் மார்ச் 2025 4217 கோடி, ஜூன் 2025 4883 கோடி ஏறி உள்ளது. ஓகே, அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடும். இயர் ஆன் இயர் ஜூன் 2024 336 கோடி, ஜூன் 2025 415 கோடி ஏறி உள்ளது. ஓகே, அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டர் மார்ச் 2025 313 கோடி, ஜூன் 2025 415 கோடி ஏறி உள்ளது. ஓகே, இபிஎஸ் வந்துடும். இயர் ஆன் இயர் ஜூன் 2024 11.04, ஜூன் 2025 12.09 ஏறி உள்ளது. ஓகே, அதுக்கடுத்து குவார்டர் ஆன் குவார்டர் வந்துடும். மார்ச் 2025 8.95, ஜூன் 2025 12.09 ஏறி உள்ளது. ஓகே, இந்த குவார்டரில் எதுவும் டிவிடெண்ட் கொடுக்கப்படவில்லை. இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவு, 0.10% தான். அதனால் இதில் பெருசாக டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கப்படவில்லை. இதுவும் வந்து ஒரு டாடா குரூப் தான். இது நிஃப்டி 50ல் இருக்குது. அதனால் இது 2 ஷேரை பொறுத்தவரையிலுமே டாடா குரூப் தான். இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்னால நீங்கள் வந்து முடிவெடுங்க. இந்த 2 கம்பெனிலையும் நம்ம முதலீடு பண்ணலாமா வேணாமாங்கிறது நீங்கள் முடிவு செய்யுங்க. ஒரு பொருளாதார வல்லுநரை ஆலோசனை செஞ்சு நீங்கள் முடிவெடுங்க. அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் பெல் ஐக்கானை தட்டிவிடுங்க. அதெல்லாம் நான் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நிஃப்டி 50ல் 50 ஷேர் இருக்குது. அதில் ஒரு 40 ஷேர்களை நான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செய்து ஒரு 10 வருஷத்தில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 20 வருஷத்தில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, எத்தனை சதவீதம் லாபம் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 வீடியோக்களை தயார் பண்ணியிருக்கேன். பழைய வீடியோக்களில் அதை பாருங்கள். கடினமாக உழைக்காதே, உங்களுடைய பணத்தை உழைக்க வையுங்கள் அப்படிங்கிற 4 பாகமாக அதை கொடுத்துருக்கேன். அதை வந்து ஊன்றி கவனிங்க. அந்த 40 ஷேரில் எதை வேணாலும் நீங்கள் கண்ணை மூடிட்டு தேர்ந்தெடுக்கலாம். கண்டிப்பாக உங்களை கைவிடாது. ஏன்னா நிஃப்டி 50 ஷேர்களை பொறுத்தவரை நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் அது தூங்காது. அது உழைத்து உங்களை ஒரு செல்வந்தர் ஆக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஐயப்பாடும் உங்களுக்கு வேணாம். கண்டிப்பாக அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.